அப்போ ஒரு விஞ்ஞானிக்கும் ஒரு மருத்துவருடைய கொடிக்கட்டி பறக்கப்படுறதுக்கு முக்கியமான பிரதானமான காரணம் இந்த பிக்யூட்ரியும் இந்த பீனியல் தான் காரணம். இந்த உலகத்தில் நான் பார்த்த கடவுள், மகான், இறைத்தன்மை, இறை அலைவரிசை உடலுக்குள்ள ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னா, நீங்கள் கடவுள்னு சொல்லக்கூடிய, மகான்னு சொல்லக்கூடிய, இந்த உலகத்தில் இருக்கிற அதிசயன்னு சொல்லக்கூடியது இந்த 2 கிளாண்டு தான். உனக்குள்ள உணர்வற்ற நிலை அப்படிங்கிறது எங்கே உணர்வற்ற நிலை கிடைக்குது அப்படின்னா, பீனியலுக்கும் பிக்யூட்ரிக்கும் உணர்வற்ற நிலை கிடைக்கும். அப்போ அந்த உணர்வற்ற நிலைனா அதுதான் சமாதி. என்னைக்கு உணர்வற்ற தன்மையில் அது இருக்குதோ அன்று தான் மரணம் இல்லாத பெருவாழ்வு நிலை அப்படிங்கிறது அதுதான். அப்போ இதுக்கு ரெண்டும் மாறுறதுக்கு நீங்கள் சந்திரகலையை நீ மாற்றலை, சூரிய கலையை நீ பார்த்தலை, பீனியல் தான் மாற்றுது. இந்த பீனியல் பிக்யூட்ரி 2 பேரோட செயல்பாட்டில் தான் மாறுது. ஒரு கேமரா போய் சூரிய மண்டலத்தில், சந்திர மண்டலத்தில் போய், செவ்வாயில் போய் படம் பிடிச்சிட்டு வந்து சொல்லுதில்ல, இந்த பீனியலும் பிக்யூட்ரி நீ உட்காந்த இடத்துலேயே படம் பிடிச்சி சொல்லிடும். புரியுதா? ஒரு ஞானி புத்தகம் அழியாமல் இருக்கு, ஒரு எழுத்தாளரோட புத்தகம் அழிஞ்சிருது அப்படின்னா அவன் இந்த மாதிரி உணர்வற்ற நிலையிலேருந்து எழுதுறதில்லை. முருகனை தோளில் தூக்கி வச்சிருக்கான், தலையில் தூக்கி வச்சிருக்கான். முருகனுங்கிற பேரையும் உருவத்தையும் விட்டுட்டு அந்த அலைவரிசையை மட்டும்தான் தோல்லையும் தூக்க வேண்டியதில்லை, இதுலையும் தூக்க வேண்டியதில்லை. அவன் பாட்டில் ஒரு சின்னோண்டு அலைவரிசை குண்டு மணி மாதிரி இங்கே உட்காந்துக்குவான், இங்கே உட்காந்துக்குவான், இங்கே உட்காந்துக்குவான், எங்கடையே உட்காந்துக்குவான். அப்போ சமாதி கிடைக்கும் போது ஒருத்தர் உணர்வற்று மாறுறார். திருப்பி சமாதி கிடைத்தவரே விழிப்புக்கு வர்றாரு. விழிப்புக்கு ஒரு எப்படி வேலை செய்கிறாருன்னா மனிதனாக வேலை செய்யணும், உணர்வற்று வேலை செய்கிறார். அப்போ உணர்வற்றுனா எல்லாம் அறியும் திறனோட அனைத்தும் அறிந்தவராக வேலை செய்கிறார். இந்த கிளாண்டு என்னைக்கு இந்த உலகத்தில் யார் வேணாலும் இருக்கட்டும், என்னைக்கு அது உணர்வற்ற நிலைக்கு மாறுதோ அப்போ தான் நீ பஞ்சபூதத்தையோ இல்லை கோள்களையோ நீ உன்னால் ஆய்வு பண்ண முடியும். இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போகிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். அதனால இது லைஃப்ல ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு முக்கியமான ஒரு செக்ஷன் தான். அதனால இது நம்ம லைஃப்லயே ரொம்ப முக்கியமான ஒரு இடம்னு நினைக்கிறேன். அதனால இது ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு பெரிய பரிணாமத்தில் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு தேவையும் இருக்கு. ஆனால் இதுக்குள்ள நிறைய நிறைய விஷயம் இருக்கு. அதுவாக நிகழும் அப்படிங்கிறது தான் நான் அதையும் மீண்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன். நீங்கள் இது ஒரு அனுபவத்திலிருந்து இதை சொல்றது மட்டும் இல்லாமல் இப்படி தான் இந்த செயல்பாடுகளாக இருக்கு. இது ஃபியூச்சரில் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு உணர்வுகள், அந்த மாதிரி ஒரு சூழல் உருவாகும் போது அதை நீங்கள் கரெக்டாக அதை ரிலேட் பண்ண முடியும். அது வரைக்கும் அது கொஞ்சம் கடினமாக ஒரு சூழல் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் அதோட விஷயம். இப்போ நம்ம உடல் சார்ந்து எவ்வளோ விஷயங்கள், தத்துவங்களை பேசியிருக்கிறோம். அப்போ இடுப்பு சார்ந்து உங்களுக்கு நிறையா நான் விஷயம் சொல்லியிருக்கிறேன். அப்போ இந்த இடுப்பில் ஒரு முக்கியமான விஷயம், பிரதானமாக உடலில் இந்த கிளாண்டோட ரோல் என்னங்கிறது மருத்துவ ரீதியாக உங்களுக்கு எல்லாருக்கும் ஓரளவு தெரியும். அப்போ அந்த இடுப்புக்குள்ளே இருக்கிறதுலையும் ஒரு பெரிய செயல்பட தொடங்கும் போது முதுகு தண்டுவடம் மாறி அந்த முதுகு தண்டுவடத்துலேருந்து தலைப்பகுதிக்குள்ளே மூளைக்குள்ளே ஒரு பெரிய வேலை நடக்கும்போது தான் உங்களுக்குள்ள ஒரு பெரிய ஆச்சரியத்தையும் அதிசயத்தையும் நீங்கள் உணர்றதுக்கு வாய்ப்புகளை உருவாக்கிக்கிறீங்க அப்படிங்கிறது. அப்போ எனக்குள்ள இவ்வளோ தியானத்துக்குள்ளே, இவ்வளோ ஆராய்ச்சிக்குள்ளே, இவ்வளோ பெரிய அனுபவத்துக்குள்ள நான் அறிந்தது என்னன்னா, நான் ஒரு மகானாக, ஒரு கடவுளாக ஒரு விஷயத்தை பார்க்கறது, அது எப்படி அது செயல்படுது, இந்த பிரபஞ்சத்தில் எதை நம்ம கடவுள்னு சொல்கிறோம், எதை மகான்னு சொல்கிறோம், இல்லை எதை பெரிய கண்டுபிடிப்புன்னு நிகழ்த்துறோம் அப்படிங்கிறதுக்கு முக்கியமானது என்ன அப்படிங்கிறது தான் நமக்குள்ள உணர்த்தப்பட்ட ஒரு செயல். அப்போ எனக்குள்ள என்னன்னா, ஒரு மருத்துவர் கொடி கட்டி பறக்கிறார் உலகம் முழுக்க. உலகம் முழுக்க ஒரு விஞ்ஞானத்துறையில் பெரிய உலகம் முழுக்க இருக்கிற எல்லா விஞ்ஞானத்துறையிலையும் ஒரு பெரிய புரட்சி இங்கே நடக்கப்படுது. அப்போ ஒரு விஞ்ஞானிக்கும் ஒரு மருத்துவருடைய கொடி கட்டி பறக்கப்படுறதுக்கு முக்கியமான பிரதானமான காரணம் இந்த பிக்யூட்ரியும் இந்த பீனியல் தான் காரணம். இந்த பீனியல் சுரப்பியை வச்சும் இந்த பிக்யூட்ரியை வச்சு தான்
ஒரு மருத்துவர் இன்னைக்கு கொடி கட்டி பறக்கிறாரு, ஒரு விஞ்ஞானி கொடி கட்டி பறக்கிறார். இவங்க விஞ்ஞானிக்கும் மருத்துவர்கிட்டையும் என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா, இந்த இறைத்தன்மையை அவங்களால உணர முடியலை, இறையோட கனெக்ட் ஆக முடியலை, தானே ஒரு இறைங்கிற அந்த ஒரு அனுபவத்தை கூட அவங்களால பெற முடியாததுக்கு முக்கியமான காரணம், ஒரு மருத்துவரும் ஒரு விஞ்ஞானியும் சமாதி ஸ்டேஜை அடையலை. அந்த சமாதிங்கிற ஒரு செயலுக்குள்ள அவங்களுக்கு அது கிடைக்கப்படலை அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அப்போ முக்கியமாக இந்த பீனியலையும் இந்த பிக்யூட்ரியையும் இந்த கிளாண்டை, 2 கிளாண்டையும் எந்த தனி மனிதனாலையும் உணர முடியாது. இதுக்குள்ள அவ்வளோ பெரிய ரகசியமும் அவ்வளோ பெரிய சூட்சமும் இருக்குது, அவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது. இப்போ இதுதான் இந்த உலகத்தில் நான் பார்த்த கடவுள், மகான், இறைத்தன்மை, இறை அலைவரிசை. உடலுக்குள்ள ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னா, நீங்கள் கடவுள்னு சொல்லக்கூடிய, மகான்னு சொல்லக்கூடிய, இந்த உலகத்தில் இருக்கிற அதிசயன்னு சொல்லக்கூடியது இந்த 2 கிளாண்டு தான். இதனால தான் இந்த உலகத்துக்குள்ள ஒரு பெரிய அதிசயத்தையோ பெரிய செயலையோ நம்மளால் அறியும் விஷயத்தை பெற முடியறதுக்கு வாய்ப்பு உருவாகுது. அப்போ அங்கே தினந்தோறும் இந்த கிளாண்டு எல்லா மனிதனுக்குள்ளேயும், எல்லா தலைப்பகுதிக்குள்ளேயும், எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கு. அப்போ ஒரு மனம் வேலை செய்யும் போது ஹிட்லர் மாதிரி ஒருத்தர் மனம் வேலை செய்யுது. ஹிட்லர் மாதிரி ஒருத்தர் என்னன்னா, இந்த மனம் வேலை செய்ய அந்த மனதோட தன்மைகளில் இந்த 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 அந்த அந்த பிக்யூட்ரியையும் அந்த பீனியலையும் ஒரு நல்ல தன்மைக்குள்ள கொண்டு வர முடியலை. அப்போ அவன் என்னன்னா, அந்த செயல் வடிவத்தை என்ன பண்ணுறாருன்னா, அவர் வேற கீழ்நிலைக்கு பயன்படுத்திக்கிறார். அவருடைய செயல்பாடுகளே வேற மாதிரி ஒரு முரணான செயல்பாடுகளுக்குள்ள போயிருது. அப்போ நியூட்டனோ இல்லை ஐன்ஸ்டீனோ கண்டுபிடிப்போ ஒரு செயல்பாடுகளே பார்த்தீங்கன்னா, அந்த பிக்யூட்ரியும் பீனியலும் நிறைய விஷயங்களை அவருக்கு ஏற்படுத்தி கொடுத்தது. அப்போ என்ன ஏற்படுத்தி கொடுக்குதுன்னா, இந்த இடைகளை பின்களைய இந்த ஒரு கார் டிரைவிங் பண்ணும்போது பிரேக் அடிக்கிறோம், ஆக்சிலேட்டர் போடுறோம், கொடுக்குறோம்ல, அந்த மாதிரி இது 2ம் அடிக்கடி நீங்கள் சந்திரக்கலை, சூரியக்கலை, இந்த இது இடகலை பின்களை மாறுறதுக்கு காரணம் இவங்க தான். இவங்களுடைய செயல்பாடில் தான் அந்த கலை மாறுது. சேஞ்ச் ஓவர் டப்புன்னு அந்த சேஞ்ச் ஓவர் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த சேஞ்ச் ஓவர் நடக்க அங்கே என்ன ஆகுது அப்படின்னா, அந்த இடைகளை பின்களையோட சேஞ்ச் ஓவர் நடக்க இங்கே ஹார்மோன் சேஞ்ச் ஓவரை இவங்க தான் பண்றாங்க. இது 2 செயல்பாடுல தான் விந்தணுக்கள் உற்பத்தி, ஒரு ஆண் பெண் சேர்க்கை, ஒரு உணவு எடுத்துக்கணுங்கிறது, ஒரு உணவு வேண்டாங்கிறது, ஒரு தூக்கம் இருக்கிறது, ஒருத்தருக்குள்ள நோய் இருக்கிறது, ஒருக்குள்ள சளி இருக்கிறது, ஒரு தலைவலி இருக்கிறது, ஒருத்தருடைய நீர் தலையில கோத்துக்கிறது, ஒருத்தருக்குள்ள தொண்டை காப்பா இருக்கிறது, தொண்டை வறண்டு போறது. இப்போ அங்க இருக்கிற உங்களுடைய உறுப்புகளுடைய அனைத்து செயல்பாட்டுக்கும் இவங்க 2 பேரும் தான் பிரதானமா காரணமா இருக்கிறாங்க. எது? அந்த பீனியலும் பிக்யூட்ரியும் தான் காரணமா இருக்கு. இப்போ அந்த பீனியல் பிக்யூட்ரி தான் ஒரு சேஞ்ச் ஓவரை உருவாக்கிக்கிட்டே இருக்கு. இப்போ அந்த சேஞ்ச் ஓவரில் அடிக்கடி அந்த இடகலை பின்களை இடுப்புலேருந்து ஒரு பெரிய மாற்றம் நடக்கும்போது ஒருத்தருக்கு அந்த சேஞ்ச் ஓவர், அந்த இடகலை பின்களை அடிக்கடி சேஞ்ச் ஓவர் கிடைக்க அந்த மூளையோட தன்மை அந்த ஹார்மோன்கள் சேஞ்ச் ஆகும்போது தீவிரமாக வேலை செய்ய ஆரம்பிச்சு. அப்போ புதுசாக கண்டுபிடிக்கிறதுக்கு, புதுசாக வாய்ப்புகளை உருவாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு அங்கே உருவாகுது. அப்போ அடிக்கடி இந்த சுவாச மாற்றம் அங்கே நிகழ என்ன ஆகுதுன்னா, ஒரு ஐன்ஸ்டீன் மாதிரி, நியூட்டன் மாதிரி வழக்கத்துக்கு மாறாக சிந்திக்கிறாங்க, வழக்கத்துக்கு மாறாக வேற மாதிரி செயல்படுறாங்க. ஆனால் இவங்களை ஐன்ஸ்டீனும் சரி, நியூட்டனும் சரி, நிறைய சாமியார்களும் சரி, நிறைய குருன்னு சொல்லிக்கிட்டு இருக்க லைவ்ல இருக்கிறவங்க சரி, இவங்க எல்லாத்துக்குள்ள என்னன்னா, இவங்களுக்குள்ள இவ்வளோ பெரிய செயல்பாடு இருந்தும் மனம் இருந்துச்சு. அப்போ அந்த மனம் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு கண்டுபிடிப்பு, ஒரு ஆராய்ச்சி பண்ணினாலும் அது இண்டிபெண்டா அது ஒண்ணுதுன்னு நீ சொல்லுவ. அது உன்னுடைய குடும்பம் சார்ந்து, உன்னுடைய உறவு சார்ந்து, உன்னுடைய புகழ், உன்னுடைய அதிகாரம் சார்ந்து தான் அது செயல்படும். நீ உலகத்துக்கு பொதுவாக சமர்ப்பணமாக, நீ உலகத்துக்குரியவனாக இது என்னது இல்லை, இது உலகத்துக்குரியதுன்னு நீ சொல்ல மாட்ட. அப்ப அந்த மனம் அங்க அகப்பட்டா மட்டும்தான், மனம் இல்லாத ஒரு நிலைக்கு மாறும்போது தான் அங்க என்ன பண்ணனா, நீ கண்டுபிடிக்கிறது எல்லாமே அது என்னது இல்லை அப்படிங்கிற ஒரு சூழலுக்குள்ள நீ பரிமாறப்படுவ. உடல் இருக்கு உன்ட்ட. அப்ப உடல் இருக்கும்போது அங்க உடல் இருந்தும் நீ என்ன பண்றன்னா, மனம் இல்லாதனால உடல் அற்றவன் அப்படின்னு நீ சொல்ற. அப்ப உடல் இருந்தும் அந்த உடல் அற்றவன் அப்படிங்கிற சொல்றதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, உன்னுடைய அந்த செயல் இருக்குல்ல, எது உன்னுடைய அந்த பிக்யூட்ரியும் பீனியல் இருக்குல்ல, அது என்ன பண்ணுதுன்னா உன் உடல்ல இருக்கிற ஒரு செயல்பாடுகளே மாற்றி அமைச்சிருது. அது எப்படி மாற்றி அமைக்கிறது அப்படின்னா, உனக்குள்ள உணர்வற்ற நிலை அப்படிங்கிறது எங்க உணர்வற்ற நிலை கிடைக்குது அப்படின்னா,
பீனியலுக்கும் பிக்யூட்டரிக்கும் உணர்வற்ற நிலை கிடைக்கும். அப்ப அந்த உணர்வற்ற நிலைன்னா அதுதான் சமாதி. சுவாசம் போய் ஒடுங்குது இல்ல, எங்க போய் தலையில ஒடுங்குதுன்னா பீனியல்லையும் பிக்யூட்டரியிலும் தான் ஒடுங்கணும். அங்க ஒடுங்கும் போது அங்க என்ன ஆகுதுன்னா எந்த ஹார்மோனுக்கும் வேலை இல்லாம போயிருது. உன்னுடைய லெப்ட் ரைட் சேஞ்ச் ஓவர்ல சுவாசம் மாறுது இல்ல, இடக்கலை பின்கலை, அதையும் அவன் மாத்தல. உன்னுடைய ஹார்மோன்களை எந்த சேஞ்சஸ் கொடுக்கல. அவன் என்ன பண்றான்னா ஏதும் மற்ற நிலையில ஒன்றுமே இல்லாம அப்படியே அமர்ந்துறான். அப்ப எந்த உறுப்புக்கும் வேலை இல்லை, உன் உடலுக்கும் வேலை இல்லை, எதுக்குமே வேலை இல்லாத ஒரு தன்மைக்குள்ள வருது. அப்ப இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் பல நாள் சமாதிக்குள்ள ஒரு ஞானி இருக்கும்போது பல்வேறுபட்ட சூழல்கள் கழித்து திருப்பியும் அதே பிக்யூட்டரியும் பீனியலும் விழிக்கும் போது அவன் ஒரு தனித்து செயல்படுறான். அப்ப அங்க அவனுக்குள்ள என்ன ஆகுதுன்னா ஒரு பெரிய சேஞ்ச் ஓவர்ல அவனுக்குள்ள அந்த மனம் தீவிரமா வேலை செய்யறது அகண்டு போகுது. அப்ப இந்த பீனியலும் பிக்யூட்டரியும் இந்த உணர்வற்ற நிலைக்கு மாறணும். இந்த சமாதி கிடைச்சாதான் உணர்வற்ற நிலைக்கு மாறும். இந்த உணர்வற்ற நிலைக்கு இந்த பீனியலும் பிக்யூட்டரியும் மாறும்போது அங்க என்ன நடக்குதுன்னா ஒரு மனதை எரிக்கப்படல, மனதை கொளுத்தல, மனதை விடல. அங்க மனம் ஏங்காத அளவுக்கு இதோடைய ஹார்மோன்களுடைய சுரப்புகள் இருக்குல்ல, இந்த பீனியலும் பிக்யூட்டரியும் மனதை அந்த எண்ணத்தையே உற்பத்தி பண்ணாம ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்குது. நம்பர் 1. நம்பர் 2, தூக்கமற்ற ஒரு செயலை, தூக்கங்கிறது ஒரு செயல், அந்த செயலையும் இந்த பிக்யூட்டரி பீனியலும் அவனுக்கு தூக்கமே வராத அளவுக்கு ஒரு தன்மையை அது ஏற்படுத்துது. அங்க தூக்கங்கிற ஒரு செயலே அதுக்கான ஒரு சூழலே அது இல்லாம பண்ணிருது. அந்த ஹார்மோன்கள் அது நினைச்சாதான் செயல்படும். அடுத்தது உணவு. அந்த உணவுங்கிறது என்னன்னா அந்த ஆசையில தூண்டப்படுறது பசி. அது ஒரு அமிர்தம் சுரக்குதுன்னா அந்த சுரப்புல ஒரு பசித்தன்மை ஏற்படும். அந்த சுரக்காம அந்த பசிங்கிற தன்மையே வரவிடாம அது பார்த்துக்குது. தூக்கங்கிற தன்மை வரவிடாம பார்த்துக்குது, பசிங்கிற தன்மையை வரவிடாம பார்த்துக்குது, காமங்கிற தன்மையை வரவிடாம பார்த்துக்குது, எண்ணங்கிற தன்மையை உற்பத்தி ஆக விடாம பார்த்துக்குது. அப்ப இது என்னது, இது எனக்கானது அப்படிங்கிற அந்த சிந்தனையும் நான் என்ற தன்மையையும் வரவிடாம பார்த்துக்குது. அப்ப இது உணர்வற்று இருக்கும்போது அது ஒரு இண்டிபெண்டா எதுவுமே உள்ள உடலுக்குள்ள தேவையா இந்த பொருள் எல்லாம் உட்கொண்டு தான் நீ வாழணுங்கிற செயல் இருக்குல்ல, அதை முற்றிலுமாக மாற்றி விட்டுரு. அப்ப அதுக்குள்ள இந்த உணர்வற்ற நிலைக்குள்ள என்ன கிடைக்குதுன்னா இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய இந்த பாஸ்பரஸோ சுண்ணாம்பு தன்மையோ இல்ல அதுக்குள்ள இருக்கின்ற அந்த நம்ம சொல்லக்கூடிய நம்ம இன்னொரு முக்கியமான பொருள் இருக்கு பாதரச தன்மையோ, இதெல்லாம் அதுக்குள்ள கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி இந்த அலைவரிசைன்னு சொல்லக்கூடிய அந்த அலைவரிசையோட தன்மையும் அதுக்குள்ள கிடைக்க வாய்ப்பு இருக்கிறதுனால இதிலிருந்து அது மொத்தமாக விடுபட வைக்குது. அப்போ ஒரு ஞானி அப்படிங்கிற அந்த கேட்டகரிக்கு அவன் போறதுக்கு முக்கியமான காரணம் இந்த உணர்வற்ற தன்மையினால அவனுடைய உறுப்புகள் அனைத்தும் பருவமாற்றம் அடைய வச்சிருச்சு. அப்ப அவனுக்குள்ள அங்க ஒரு உணவு எடுக்க வேண்டிய ஒரு தேவை ஏற்பட, அங்க ஒரு பெரிய தூங்கிக்கிட்டே கிடக்க வேண்டிய அந்த தேவையும் அவனுக்கு ஏற்படலை. அவன் கணவன் மனைவியோட இல்லறத்துல இருந்துகிட்டே கிடக்க வேண்டிய தேவையும் அங்க ஏற்படலை. அப்புறம் அவனுக்கு ஆசை என்ற ஒரு சொல்லே தேவைப்படலை. பணம் சம்பாதிக்கணும், போகணும், வரணும் அப்படிங்கிற அந்த சொல்லாடலும் அங்க இல்லை. அப்ப அந்த மன உற்பத்தி இருக்கும்போது ஹிட்லர் மாதிரி ஒருத்தர் அப்ப மனதோட உற்பத்தி தீவிரப்படுத்த அதால கண்ட்ரோல் பண்ண முடியல பீனியலாலையும் பிக்யூட்டரியாலையும். அது என்ன பண்ணுதுன்னா அதுக்கேற்ற மாதிரியே அதோடைய ஹார்மோன்கள் எல்லாத்தையும் அது இயக்கிக்கிட்டே இருக்கு. அதை ஒரு இயல்புக்குள்ள கொண்டு வர முடியல. அப்ப இடுப்புல இருந்து ஒரு நாடி விழிச்சாதான் என்ன பண்ணுவான் அந்த பீனியலும் பிக்யூட்டரியுமே ஒரு நல்ல தன்மைக்கு மாறுங்கிறான். இப்ப இங்க இடுப்புல இருந்து ஒரு செயல் ஒரு அலைவரிசை கிடைக்கப்படும் போது அந்த பீனியலும் பிக்யூட்டரியும் வேற தன்மைக்கு மாறும் அப்படிங்கிறான். இப்ப கீழே இருக்கிற ஒரு மனிதன், கிராமங்கள்ல இருக்கிற மனிதனோ நிறைய என் கூட பிறந்த சகோதர சகோதரிகளையோ ஏகப்பட்ட பேரு ஒரு பெரிய அறியும் திறனா இல்லை. புத்தகம் படிச்சிருக்கிறான், அவன் படிச்ச புத்தகத்தை அவனுக்கே ஞாபகம் இல்லை. அவன் பிறப்பு புத்தகத்தை படிக்காம கூட ஒரு செயல் அறியறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும்ல, தேடி கண்டுபிடிக்கணும்னு, அதை கூட அவனால பண்ணிக்க முடியல. அப்ப பண்ணிக்க முடியலன்னா அவனோட பீனியலும் பிக்யூட்டரியும் அந்த அளவுக்கு சிறப்பா இல்லை, சிறப்பா செயல்படல. அப்ப இந்த சிறப்பா செயல்பட்டா மட்டும்தான் நீ என்ன பண்ணுவ,
இந்த உலகத்துல அரிய செயலை அறியும் திறன் அப்படிங்கிறது, அறியும் திறன்கிறது ஒண்ணுமே கிடையாது. அறியும் திறன்கிறது இந்த ரெண்டும் தான். இது ரெண்டு இல்லைன்னா நீ உன்னால எதையுமே அறிய முடியாது. இந்த உலகத்துல உட்கார்ந்த இடத்துல இருந்து ஒரு ஞானி ஒரு மிகப்பெரிய செயலை அறிகிறான், மிகப்பெரிய சகாத்தத்தை ஒரு பெரிய விஷயத்த உருவாக்கிக்கிறான் அப்படின்னா அவன் அங்க ஞானியா இல்ல, ஒரு ஞானி மகான் யோகின்னு சொல்றோம்ல. பீனியலும் பிக்யூட்ரியும் தான் பஞ்சபூதத்தோட தொடர்புல இருக்கு. பீனியலும் பிக்யூட்ரியும் தான் இந்த பூமியோட சுழற்சியோட தொடர்புல இருக்கு. அதுதான் இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை செயல்களும் என்ன மாதிரி இயங்குது, என்ன மாதிரி செயல்படுது. அப்ப இந்த பீனியல் பிக்யூட்ரிக்குள்ள இருக்கிறது ஒரு அலைவரிசை, இந்த உலகத்துக்குள்ள இயங்குறதும் ஒரு அலைவரிசை. இப்ப இந்த அலைவரிசைய இது உட்கார்ந்த இடத்துல இருந்து கண்டுபிடிச்சு கொடுக்குது. இப்ப கல்வியே பெறாதனா, பள்ளிக்கூடத்துக்கே போகாதன்னா, படிக்காத சில புத்தகத்துல இருக்கிற குறிப்புகளை நான் படிச்ச மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு சூழல் வந்து அது உருவாக்கி கொடுக்கறதுக்கு காரணம் அந்த அறியும் திறன்ல அது என்ன பண்ணுது. 400 ஆண்டுகள் 500 ஆண்டுகள் 2000 ஆண்டுகளுக்கு பின்னுக்கு போய் கூட ஏதோ ஒரு ஜென்மத்துல நாம உருவாகும் போது சில குறிப்புகள் இருக்கும்ல, அதையோ இல்ல அங்க எழுதப்பட்டிருக்க குறிப்பையோ அது அறிந்து வந்து இதுக்கு வந்து கொடுக்குது. இப்ப வந்து பிரசன்ஸ்ல நீ பிரசன்ட் பண்ணு. அப்ப நான் போய் படிக்கல, நான் போய் தேடல, நான் போய் ஆராய்ச்சி பண்ணல, கல்வெட்டை தேடல, எந்த ஓலைச்சுவடியும் தேடல, அது அறிஞ்சு வந்து நமக்குள்ள வந்து என்ன பண்ணுது, அதை ஞாபகப்படுத்துது. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்படி ஒரு சூழல் நடந்திருக்கு, இப்படி ஒரு வரலாற்று விஷயம் இருக்கு, வரலாற்றுக்குள்ள விஷயங்களை நீ வந்து இதை தெரிஞ்சுக்க அப்படிங்கிறத அது ஒப்பிட்டு அது கணக்குப்படும். இப்படி உலகத்துக்குள்ள இருக்கிற நாம அறிய முடியாத நிறைய தகவல்களை இந்த பீனியலும் பிக்யூட்ரியும் தான் ஒரு மிக நுட்பமாக ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பாக அது உருவாக்கி கொடுக்கப்பட்டிருக்கு. இதோடைய செயல்பாடுகள்ல இருந்து தான் நம்மளுடைய முற்றிலுமாக வெவ்வேறு வடிவத்துக்குள்ள உருவாக்கிக்கிறோம் அப்படிங்கிறத நீங்க வந்து அவசியமா என்னை பொறுத்தளவுக்கு தனிப்பட்ட முறையிலேருந்து இது என்னுடைய அனுபவத்திலிருந்து நான் சொல்றேன். அப்போ ஒருத்தருக்குள்ள ஒரு உயர்ந்த தியானம் கிடைக்கப்படும் போது அப்ப அந்த பீனியலும் பிக்யூட்ரியுமே தனித்துவமாக மாறப்படுது அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சூழல் இருக்கு. அப்ப அந்த இடுப்பு தன்மையில மாற்றம் கிடைக்கும் போது தலைப்பகுதியில அந்த பீனியலும் பிக்யூட்ரியும் ரெகுலர் ஃபார்முலாவில் இல்லாம அது மாறும்போது அங்க அதுக்கு என்ன கிடைக்குதுன்னா உணர்வற்ற தன்மை கிடைக்கும் போது அது ஒரு வேற ஒரு சூழலுக்குள்ள மாறுது. அப்ப அந்த பீனியலும் பிக்யூட்ரியுமே என்னைக்கு உணர்வற்ற தன்மையில அது இருக்குதோ அன்றுதான் மரணம் இல்லாத பெருவாழ்வு நிலை அப்படிங்கிறது. அதுதான். அப்ப உடல் இருக்கும், உறுப்புகள் இருக்கும், எதுக்கும் வேலை இருக்க, எதுக்கும் ரோல் இருக்காது. அப்ப நீ உணவை நீ விடல, கரிமீனை நீ விடல, தூக்கத்தை நீ விடல, அந்த ஹார்மோன்களுடைய சேஞ்ச் ஓவரை அது செயல்படுத்துறதுக்கான வாய்ப்பு அது உருவாக்குது. அப்ப அந்த உணர்வற்ற நிலை கிடைக்காதனால ஐன்ஸ்டீனாலேயோ நியூட்டனாலேயோ கடவுள் தன்மையை அடைய முடியல. அப்ப அந்த கடவுள்களுடைய இருக்கிற அலைவரிசையினாலதான் ஒரு விஷயம் இல்ல கடவுள்ங்கிற ஒரு தன்மை இருக்குங்கிறத அவங்க அந்த செயல் அவங்களால அறிய முடியல. பிக்யூட்ரியும் பீனியலும் தீவிரமா வேலை செஞ்சுச்சு, அவங்களுக்குள்ள இருந்துச்சு. ஆனா இந்த உணர்வற்ற தன்மையை அவங்களால பார்க்க முடியல. இப்ப ஒரு ஞானி தியானங்கிற பேர்ல என்ன பண்றான், என்ன கிடைக்குது அப்படின்னா அவனுக்குள்ள ஒரு பெரிய ஒரு இந்த சுவாசத்துக்குள்ள ஒரு வேலைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அந்த செயல்ல அவனுக்குள்ள ஒரு நிகழப்படுறது அரிதாக இந்த இடுப்புள்ள பருவ மாற்றம் அடைஞ்சு அங்கேருந்து ஒரு அலைவரிசை கிடைச்சி தலைப்பகுதிக்குள்ள போகும்போது அந்த அந்த பீனியலும் பிக்யூட்ரியும் ரெகுலர் ஃபார்முலாவிலேருந்து வேற மாதிரி செயல்படுது. அப்ப ஹார்மோன் சேஞ்ச் வரலாம், அது வேற மாதிரி மாற்றி அமைக்கும். அப்ப மனதை வந்து வேற மாதிரி மாற்றி அமைக்கிறதுக்கான ஒரு சூழலை உருவாக்குது. அப்ப ஒரு முட்டாளா இருக்கிற ஒரு குழந்தை அறிவு சார்ந்து சிந்திக்கிறதோ அறிவு சார்ந்து உரையாடுறதுக்கோ வாய்ப்புகள் உருவாக்கப்படுது. அப்ப அந்த குழந்தை வந்து முற்றிலுமாக மாறி போகுது. அப்ப ஒரு அறிவும் திறனை, ஒரு அறிவு இருக்கா, ஒரு மூளையை பயன்படுத்தினானா ஏன்டா அப்படி பேசுற அப்படின்லாம் நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம்ல. அப்ப ஒரு 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 அறியக்கூடிய செயல் பீனியலும் பிக்யூட்ரி இருந்து நம்மளால அறிய முடியாததுக்கு காரணம் அதோட செயல்பாடுகள் மந்தமா இருக்கு. அதை நம்ம ஏற்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கப்படலைங்கிறது தான் ஒரு முக்கியமான தகவலா நான் வந்து சொல்றேன். அப்ப உலகத்துக்குள்ள ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒவ்வொரு உடலுக்குள்ளேயும் இந்த மாதிரி ஒரு பெரிய பருவ மாற்றம் அடையிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் போது அப்ப இது ரெண்டும் தான் ஒரு பெரிய செயலை உருவாக்கி கொடுக்குது.
அப்ப விவேகானந்தர் மாதிரி ஒருத்தர் செயல்பட்டதுக்கு முக்கியமான காரணம் இந்த பீனியலும் பிக்யூட்ரியும் தான். அப்ப விவேகானந்தர் கடைசியாக சமாதியில போய் அவருடைய உடலிலிருந்து எதை பிரிச்சு எடுத்துட்டு போனார்னா பிக்யூட்ரியில பீனியல்ல இருக்கிற அந்த அலைவரிசை தான் வெளியேறுனுச்சு. அப்ப ஒருத்தருடைய உடலை விடும்போது அந்த பீனியல் பிக்யூட்ரியில இருக்கிற அந்த அலைவரிசையை வெளியே எடுத்துட்டு போயிடுவாங்க, அது வெளியேறிடும். அப்ப இந்த பீனியலும் பிக்யூட்ரியும் கரெக்டா வேலை செய்யலைன்னா ஒருத்தன் கோமாவுக்கு போயிடுவான். புரியுதுங்களா? அங்க அதோட செயல்பாடுகள் குறையும் போது உடல்ல இருக்கிற எல்லா ஹார்மோன்களும் குறைஞ்சிரும். அதே மாதிரி அந்த பீனியல் பிக்யூட்ரியோட செயல்பாடுகள் சரியா இல்லைன்னா சுவாசம் அப்படியே என்ன பண்ணும், பல்ஸ் லோவாயிரும், பல்ஸும் சொத்தமா முடிஞ்சிடும். ஏன்னா அந்த சேஞ்ச் ஓவரை கொடுக்கறவனே அவன் தான். அப்ப மைண்டு ஒரு பிளாங்க் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுரும். அப்ப கீழ்நிலையில் இருக்கிற சில மனிதர்களுக்கு அங்கேருந்து இருக்கிற செயல்பாடுகள் அது அப்படியே கீழே இறங்கியே வந்துடும். அதனாலதான் கீழ்நிலையில் இருக்கிற மனிதர்கள் அப்படின்னா கருமவினை மோசமான மனிதர்கள் அப்படிலாம் இருக்கிறவங்களுக்கு கீழ்நிலைன்னா அந்த பிக்யூட்ரி பீனியல்ல இருக்கிற ஒரு சின்ன அலைவரிசை இருக்குல்ல, அது கீழே இறங்கி நீங்க உங்க ஆசன வாயில் வழியாக மோசன் வழியாக வெளியில போயிடும், கீழே போயிடும். அப்படிங்கிறது தான் கீழ்நிலை அப்படிங்கிறது. அது உடலை விடும்போது அது மேல் நோக்கி போகும்போது மேல் நிலையில இருக்கிறவங்க ஆகாயத்துக்குரியவங்க நல்ல அலைவரிசையில் இருக்கிறவங்கிறதான் தலைப்பகுதியில மேலே நோக்கி போயிடும். அப்ப கீழ் நிலையில இருக்கிறவனுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பீனியலையும் பிக்யூட்ரியையும் பயன்படுத்த தெரியாதவன், அது இயல்பாகவே அது பயன்படுத்த முடியாம போனவன் கீழே போயிடுறான். அதை முழுமையா பயன்படுத்தினவன் அதுல இருக்கிற அலைவரிசைய அதை கரெக்டா எடுத்துட்டு வெளியில போறான். அவன் உடலை விடும்போது இதுல ரெண்டுல இருந்து இருக்கிற அலைவரிசையை தான் விடுறான். அவன் சமாதி அடையும் போது இது ரெண்டுக்குள்ளேயும் தன்னுடைய அலைவரிசையை செலுத்தி வச்சுட்டு அமைதியா இருக்கிறான். அப்ப இது ரெண்டுக்குள்ளேயும் அலைவரிசையை செலுத்தும் போது லெஃப்ட் ரைட்டு அந்த நாடிகள் ரெண்டு இடக்கலை பின்கலை இருக்குல்ல, இது ரெண்டையும் ஒடுக்கிடுறான் ஒரு இடத்துல. அப்ப இதுக்கு ரெண்டும் மாறுறதுக்கு நீங்க சந்திரக்கலையை நீ மாத்தல, சூரிய கலையை நீ பார்த்தல, பீனியல் தான் மாத்துது. இந்த பீனியல் பிக்யூட்ரி ரெண்டு பேரோட செயல்பாட்டுல தான் மாறுது. அப்ப அது என்ன பண்ணுதுன்னா இந்த ஒடுங்கும் போது அதுக்குள்ள அது உணர்வற்ற நிலைக்கு போகும்போது அது ரெண்டையும் சேஞ்ச் பண்ணாம ரெண்டையுமே உள்ள வச்சுக்கிட்டு உட்காந்து அப்ப அது சமாதி கிடைக்குது. அப்ப அதுவே ஒரு நாள் விழிக்குது. அப்ப செயல்பாடுகளுக்குள்ள திருப்பி வரும்போது அப்ப அங்க என்ன நடக்குதுன்னா ஒரு மனிதனாக பிறந்தவன் எப்படி அதிசயமா ஆனானா அந்த பிக்யூட்ரியும் பீனியலும் உணர்வற்ற நிலைக்கு மாறும்போது இந்த உலகத்துல அறிய முடியாத செயலை அறிஞ்சுக்குது. பஞ்சபூதத்தோட தன்மைகள் என்ன, எப்படி செயல்படுது, எப்ப என்ன மாதிரி பருவ மாற்றம் நடக்குது, இந்த கோள்களுடைய அலைவரிசைகள் எப்படி நடக்குது, இதெல்லாம் இது கிளாண்டோடைய இது அதை காந்த சக்தி மாதிரி அதை ஈர்க்குது, அதை தெரிஞ்சுக்குது. ஓகேவா? இப்படிதான் இதோடைய செயல்பாடுகள், இதோடைய வடிவங்கள். அப்ப நமக்கு கிடைக்கப்படுற ஒரு தியானங்கிறது இந்த பீனியலையும் பிக்யூட்ரியையும் மாற்றக்கூடிய ஒரு நிலை ஒருத்தருக்கு உருவாகும் போது அவங்க உயர்ந்த நிலையை, உயர்ந்த செயலை, ஒரு அறியும் திறனை, ஒரு அற்புதமான ஒரு உணர்வுகளை அவங்க உணர்றாங்க. ஒரு அற்புதமான திறன்களை அவங்க வளர்த்துக்கிறாங்க. மருத்துவ ரீதியாக இங்க நான் சொன்னதுல பாதி குறிப்பு இருக்கு. அங்க மருத்துவ ரீதியாக இல்லாத ஒரு குறிப்பு சமாதி, உணர்வற்ற நிலை. இது ரெண்டு தான் இல்லை. அதே மாதிரி உடல் பிரிஞ்சு போகும்போது ஞானிகளுக்கு இப்படி போகுதா அப்படின்னா இப்ப விவேகானந்தருக்கு ரத்தம் வந்துச்சு, மூளையில ஒரு கசிவு இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்பட்டதெல்லாம் இதோடைய வடிவத்துக்குள்ள இருந்து தான் சொல்லப்படுகிறது. புரியுதுங்களா? அப்ப அதே மாதிரி அந்த உணர்வற்ற நிலை பெறாதனாலதான் அவங்களால விஞ்ஞானிகளாலேயோ மருத்துவராலேயோ கடவுளுக்குள்ள இந்த அலைவரிசைக்குள்ள அவ்வளவு பெரிய ஒரு கனெக்ட் அவங்களால ஏற்படுத்திக்க முடியல அப்படிங்கிறது தான் அதோட செயல்பாடு. நான் பல நாள் சொல்லியிருக்கிறேன், நிறைய பேருக்கு அது புரியாது. அந்த உணர்வுகள் அவங்களுக்கு ஏற்படாது. ஒரு தியானங்கிறது கூட ஒரு விதமான உடலுறவு தான். ஒரு மனிதன் எப்படி உடலுறவு கொள்றானோ அதே தான் ஒரு தியானங்கிறது. ஒரு தனி மனிதன் தனியா ஒரு இடத்துல உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்கானா, அவன் தியானம் பண்ணல, அவனுக்குள்ளே அவன் உடலுறவு கொள்றாங்கிறது தான் அதோடைய பொருளே. புரியுதுங்களா? அப்ப அதுக்குள்ள அந்த உடலுறவு கொள்ள 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 அவனுக்குள்ள என்ன ஆகுதுன்னா இடுப்புல பெரிய பருவ மாற்றாகி அவன் தலைக்குள்ள பருவ மாற்றாகி அந்த பீனியலும் பிக்யூட்ரியும் என்ன ஆகுதுன்னா ஒரு செயல் வடிவம் பெறுது. எப்படி பெறுது? உணர்வற்ற நிலையில ரெண்டு பேர் சேர்ந்தாங்கல்ல, அவங்க பிரியவே இல்லை.
சேர்ந்தே இருக்கிறது உணர்வற்ற நிலை. அப்ப அவங்க என்ன ஆயிட்டாங்கன்னா 2 பேருமே மெர்ஜ் ஆகி ஒன்றும் இல்லாம போயிட்டாங்க. இதோடைய வெளிப்பாடு தான் ஆவடையையும் சிவலிங்கத்தையும் இந்த உலகத்துக்கு காட்டினாங்க. புரியுதுங்களா? அங்க ஒன்றும் இல்லாத ஒரு சூழல் உருவாயிருது. இப்ப நீங்க சந்திரக்கலையும் சூரியக்கலையும் தொடர்ந்து சுவாசிக்கும் போதோ ஓட்டும் போதோ ஒரு வேலை செய்யும் போதோ அது உங்களுக்குள்ள ஒரு தியானம்னு சொல்லிக்கிறீங்கல்ல, அதுதான் அவன் சொல்றான். தனக்குள்ளே ஒரு உடலுறவு கொள்வது, தனக்குள்ளே ஒரு பரிமாற்றம் கொள்வது, தனக்குள்ளே ஒரு செயல் செய்வது, தனக்குள்ளே ஒரு வேலை நடப்பதுங்கிறது தான் அவனுடைய நுட்பமான கலையார். இது தனக்குள்ளே நடக்கும் போதுதான் அந்த பீனியலும் பிக்குட்ரியும் மாறும். அது வரைக்கும் இது அந்த செயல்பாட்டுக்குள்ள இருக்காதுங்கிறது தான் இதோட செயல். இப்ப நம்ம ஒரு செயல் சொல்றோம், நம்ம ஒரு செயலை கிளாரிட்டியா மக்கள்கிட்ட கொடுக்குறோம், சில புத்தகங்கள் எழுதுறோம், அவங்களுக்குள்ள ஒரு தூண்டுதல் இருக்கு, அவங்களுக்குள்ள ஒரு செயல்கள் இருக்கு. சிலரால ஏத்துக்க முடியல, சிலரால கேள்வி கேட்கிறாங்கன்னா அந்த பீனியலும் பிக்குட்ரியும் வேலை செய்யாதவங்களால இதை உணர முடியாது. நீங்க ஏன் கடவுளை உணர முடியல, இங்க இருக்கிற இறை தத்துவத்தை உணர முடியல, இங்க இருக்கிற அலைவரிசையை உணர முடியலன்னா இந்த பீனியலும் பிக்குட்ரியும் ஒழுங்கா வேலை செஞ்சாதான் உனக்கு உணரும் திறனே கிடைக்கும். நீ பிறரை யாரையும் குறை சொல்ல வேண்டியதில்லை, அங்க உன் செயல்பாடுகளை சரியில்லை. நீ என்ன பண்றனா உலகத்துல இருக்கிற எல்லா புத்தகத்தையும் எடுத்துட்டு அடுக்கி ஆராய்ச்சி பண்ற. இவன் சொன்னது அவன் சொன்னதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு உனக்குள்ள என்ன தோணுதுன்னா எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டேன், இது இப்படிதான் இருக்கு, இவர் சொல்றது சரியா இல்லை அப்படின்னு ஒருத்தன் கருத்து சொல்றான்னு வச்சுக்கீங்களேன். அவனுக்குள்ள என்னன்னா உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் பார்த்தான், அவன் பீனியலும் பிக்குட்ரியும் இதுக்கு என்ன கருத்து சொன்னிச்சு, அது வேலையே செய்யல, அது இவன் சொன்னதை ஏத்துக்குச்சு. இப்ப உங்க மனம் என்னன்னா ஒரு விஷயத்தை ஏத்துக்குது, அது வேலை செய்யணும்னு நான் சொல்றேன். இப்போ ஒரு ஞானிக்கு என்னன்னா கருத்துக்களை ஏற்றுக்கொள்வது கிடையாது, அங்க பீனியலும் பிக்குட்ரியும் அது வேலை செய்யணும் இண்டிபெண்டா. இப்ப நான் சொல்றத நீ கேட்கறது ஒரு கேட்டகரி, நீயே தெரிஞ்சுக்கிறது நீயே உணர்றது தான் உன்னோடைய பீனியலும் பிக்குட்ரியும் அது உனக்கு உணர்த்துறது. ஓ இதுதானா அது. இப்போ எனக்கு கேட்டான்னா ராமன் கதை, கிருஷ்ணன் கதை, முருகன் கதை எல்லா கதையும் கேட்டேன். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் மாதிரியும் எனக்கும் குண்டலினி சக்தி, நெற்றிக்கண்ணு, சுவாசம் எல்லாமே தெரியும். ஆனா இதோடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு, இதோட உண்மைத்தன்மை எப்படி இருக்கு, இதை எப்படி உணர்றது, இதை எப்படி ஆக்சஸ் பண்றது, எப்படி அதுவா இருக்கிறது, அந்த வேலையை எப்படி செய்யறது. அப்ப அந்த உணரும் தன்மை அந்த பீனியலும் பிக்குட்ரியும் அப்படி மாறினாதான், அந்த உணர்வற்ற நிலை அங்க கிடைச்சாதான் அப்ப நான் என்ன பண்றேன், உணர்றேன். அப்ப எனக்குள்ள இதுதான் அப்படின்னு அங்க நான் வேற யாருக்கோ சந்தோஷப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, அங்க நான் கிளாரிட்டி ஆகிறேன், அங்க நான் தெளிவடைகிறேன். இங்க ஒரு தனி மனிதன் தெளிவடைய மாட்டான். காரணம் அதோட செயல்பாடுகள் அவனுக்கு கிடைக்கப்படாதனால அவனுக்கு கிடைக்கப்பட்ட விஷயங்கள் புற விஷயங்களை வச்சுக்கொண்டு அதை கணக்கு பார்த்துட்டு அந்த பீனியலும் பிக்குட்ரியும் அதை ஏற்றுக்கொண்டதாகவே அவனே நினைச்சுக்கிறான். அப்ப அவனால அதை அறிய முடியாம அதை கடந்து போயிடறான். அப்ப அவன் நீங்க ஆராய்ச்சியா ஆதாரம் கொடுங்க, அப்ப என்ன செயல்பாடு கொடுங்க அப்படிங்கிறான். அப்ப அந்த பீனியல் பிக்குட்ரி மாறாதவன் அவன் எதை போய் அறிய முடியும். அப்ப அதை மாறி அறிந்தவன் இது ஒரு நாள் உனக்குள்ள என்னைக்காவது நிகழ்ந்தா நீ பார்த்துக்க அப்படிங்கிறது தான் அதோடைய செயல்பாடு. அப்ப உடல் சார்ந்து இவ்வளவு பெரிய சிந்தனையும் இவ்வளவு பெரிய செயலையும் கொடுக்கறதுக்கு காரணமாக இருக்கிறது அதுவா இருக்கு. இது நம்மளுடைய தனிப்பட்ட முறையில நமக்கு ஏற்பட்ட அனுபவத்திலிருந்து சொல்றோம். நமக்கு ஏற்பட்ட உணர்வுகள், நமக்கு உணர்த்தப்பட்ட செயல், நம்ம பார்த்தப்பட்ட செயலை தான் நம்ம சொல்றோம். வேற யாரோ பார்த்ததையோ வேற யாரோ சொன்னதையோ நம்ம சொல்லல. சரிதானா? இதுதான் அதோடைய செயல்பாடா இருக்கு. உன்னால ஒரு விஷயத்தை அறிய முடியும் அப்படின்னா இதுங்க ரெண்டும் தான் அது. அப்ப அது ரெண்டும் அப்படின்னா அதை ரெண்டையும் போய் தனியாலாம் ஏற்கலாம் முடியாது. புரியுதா? அங்க கிளியரா சொல்லிட்டான். என்ன சொல்லிட்டான்னா இடுப்புல இருந்து உனக்கு ஒரு அலைவரிசை அது கிடைக்கப்படணும், அது சமாதி கிடைச்சாதான் அது மாறும்ட்டான். இல்லைன்னா நீ கண்டுபிடிப்பு நடத்தலாம், ஆராய்ச்சியெல்லாம் நடத்தலாம், சமாதி கிடைக்காத பட்சத்துல அதுக்கு உணர்வற்று போகாத இடத்துல அது செயல்படுத்த முடியாதுன்ட்டான். அது உணர்வற்று அது போற மாதிரி ஒரு சூழல் அது உருவாகும். நான் ஒன்றும் இல்லை அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, அது மாறும்.
அந்த கிளாண்ட் ரெண்டும் மாறும். அப்போ மாறும்போது உடல்ல நீ வந்து ஒன்றும் இல்லாத தன்மைக்கு, உடல் இருந்தும் ஒன்றும் இல்லை, நானே ஒன்று இல்லை நீ சொல்ல வர்றல்ல. அப்போ அந்த சொல்ல வர்றது எங்கே எதை சொல்ல வைக்கன்னா, அதுக்கான தலைவனே அவன் தான். இப்போ உன் உடலை இயக்குறவன் வந்து எவன் இயக்குறான்னா, இவன் 2 பேர் தான் மெயின். இப்போ இவன் அந்த உணர்வற்ற நிலைக்கு மாறினாதான் அவன் வந்து ஒரு வேற ஒரு வடிவத்தை உனக்கு வந்து சொல்லுவான். வேற ஒரு வடிவத்தை நீ உட்காந்துருக்கிற ஒரு கேமரா போய் சூரிய மண்டலத்தில், சந்திர மண்டலத்தில் போய், செவ்வாயில் போய் படம் பிடிச்சிட்டு வந்து சொல்லுது இல்லை, இந்த பீனியலும் பிக்காண்ட்ரி நீ உட்காந்த இடத்துலயே படம் பிடிச்சி சொல்லிடும். அங்கே என்ன நிகழுங்கிறத இங்கேயே சொல்லிட்டு போயிடும். அப்போ அது எப்படி சொல்லுன்னா, அது உணர்வற்று இருக்கணுங்கிறது. அது உணர்வற்று இருக்கிறது தான் மரணம் இல்லாத பெருவாழ்வு கல்வி அப்படின்னு அது சொல்லுது. அப்ப அது என்ன சொல்லுதுன்னா, எனக்கு மரணம் இல்லை. அப்ப மரணம் வருங்கிற தருணத்துல அந்த உலகம் அழிய போகுது, இந்த உடல் அழிய போகுதுன்னு வச்சுக்கோங்க. அதுதான் அந்த உலகம் அழிய போகுதுங்கிறது, அந்த உடல் அழிய போகுதுங்கன்னா அது என்ன பண்ணுதுன்னா, பீனியல்ல பிக்குட்டி இருக்கிற அலைவரிசை வெளியில ஏறிடுது. அது எப்படி கிளியரா தெரிஞ்சு வெளியேறுது. இப்ப நீங்க உயிரை விடும்போது அறியாம கீழ்நிலையில உங்க உயிரை விடுறீங்கல்ல, அது அறிந்து வெளியில வந்து எப்படி இருக்கு, ஒரு கோழி முட்டையில குஞ்சு பொரிக்கும் போது உடைச்சிட்டு எப்படி வெளியில வருது, அந்த மாதிரி அது வந்து நான் இதுக்கு மேல இங்க இருக்க முடியாது, இது வந்து அவ்வளவுதான், இது டெமாலிஷன் பண்ண வேண்டிய விஷயமா இருக்கு, நான் வெளியேறேன்னு வெளியேறி. அப்ப அதுக்கு என்னன்னா, அது செயல்பாட்டுல அதுக்கு மரணம் இல்லை அப்படிங்கிறது தான் அதோடைய செயல்பாடுகளாக அது சொல்லப்படுது. அப்ப ஒரு இறைத்தன்மைக்குள்ள கண்டுபிடிப்பு அப்படிங்கிறது என்னன்னா, இது 2ஆதான் இருக்கு. இது 2 தான் இந்த உலகத்துல விஞ்ஞானமும் மருத்துவமும் கொடி கட்டி பறக்கிறதுக்கு காரணமா இருக்கு. இப்போ ஒரு ஞானி அப்படிங்கிறதுக்கோ, ஒரு கடவுளுங்கிறதுக்கோ, ஒரு யோகிங்கிறதுக்கோ அந்தஸ்தை கொடுக்கறது இதுதான் கொடுக்குது. இதுதான், இது இல்லைன்னா அந்தஸ்து இல்லை உனக்கு. அப்ப இது முழுமையா கிடைக்கிறதுக்கு முன்னாடியே சில பேர் தூக்கமற்று இருந்திருக்கிறாங்க, சில பேர் உணவு மட்டும் அற்று இருந்திருக்கிறாங்க, சில பேருக்கு வாக்கு சித்தி மட்டும் இருந்திருக்கு, சிலருக்கு ஏதோ ஒரு பெக்குலியரான சில செயல் தான் இருந்திருக்கு. அப்ப அவங்க தியானம் நடந்துகிட்டு இருக்கும் போதே அவங்களுக்குள்ள இந்த மாதிரி ஒரு அனுபவம் ஏற்பட்டு அதுக்கப்புறம் அந்த அனுபவம் ஏற்படாம நின்று போயிருது. அப்ப அந்த ஏற்பட்ட ஒரு அனுபவம் மட்டுமே பணி செய்யுதுங்க. அப்ப முழுமையா அந்த பிக்குட்ரியும் பீனியலையும் அவங்களால பயன்படுத்த முடியல அப்படிங்கிறது இதோடைய செயல்பாடு. இப்ப ஐன்ஸ்டீன் இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய மூளையை எடுத்து ஆராய்ச்சி பண்ணும்போது அந்த பீனியல்ல உள்ளது வந்து வெளியில போயிருச்சு. அப்ப வெறும் மூளையை வறண்டு தரையை வச்சுட்டு என்ன போய் வேடிக்கை பார்க்குது, என்ன பண்ணுவ, எதை போய் ஆராய்ச்சி பண்ணுவ? அங்க ஆராய்ச்சி பண்றதுக்கு ஒண்ணும் இல்லை, நீ இவ்வளவு புத்திசாலின்னு தெரிஞ்சுதான் அது எவ்வளவு புத்திசாலியா இருக்கும். அப்ப அது வெளியேறிடுது. அப்ப அது வெளியேறத இன்ன வரைக்கும் மருத்துவர்களால அது எப்படி வெளியேறுது, அது என்ன மாதிரி இருக்குங்கிறத கண்டுபிடிக்க முடியல. அப்படிங்களா? இதுதான் அதோடைய விஷயம். இததான் கிளியரா அவுட் அண்ட் அவுட் பக்காவா வந்து யார் இதை வந்து நுட்பமா கொடுத்துருக்காங்கன்னா பதஞ்சலி வெளியிலேருந்து திருமூலர், இவங்க தான் அவுட் அண்ட் அவுட் வந்து அவங்க கரெக்டா இந்த சுவாசத்தை இந்த விஷயத்தெல்லாம் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, நடராஜர் காளியோட இணைப்பு மாதிரியே தான் பிளான் பண்ணியிருக்காங்க. அதுதான் அழகா அவங்க வந்து ஒரு செயல் வடிவமா அதை கொடுத்துருக்குறாங்க. நடராஜர் காளியோட நடனம், அத்திரி அனுசியாவோட செயல், அந்த மாதிரி வந்து பதஞ்சலி வேக்கரபாத்தரோட செயல், இந்த மாதிரி அவங்க வந்து இதை வந்து இப்படி கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதான் அதுக்குள்ள இருக்கிற ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு செயல் வடிவமா அது இருக்கு. அதனால ஒரு பேஸ் வந்து இதுதான், பேஸ்ன்னு கூட சொல்லக்கூடாது, ஒரிஜினாலிட்டி இதுதான். அப்ப நம்ம வந்து உலகத்துக்குள்ள கடவுள்னு ஒருத்தரை கும்பிடணும் நம்ம உடலுக்குள்ளன்னா பீனியலையும் பிக்குட்ரியும். இப்ப ரெண்டும் என்னன்னா, ஒன்றும் உயிர் சக்தியை உற்பத்தி பண்ணுது, ரெண்டும் வெவ்வேறு பேட்டர்ன்ல இருக்கு, ரெண்டும் வந்து ஒரே மாதிரி வேலை செய்யுது, அதுக்குள்ள வெவ்வேறு விஷயங்கள் இருக்கு. அப்ப ஒன்று வந்து உற்பத்தி திறனை செய்யுது, ஒன்று அறியும் திறனை வந்து உருவாக்கி கொடுக்குது. அப்புறம் இடகலை பின்கலை நீ இருக்குல்ல, அப்படி இருந்துட்டு இருக்க தியானம் பண்றேன்னா உனக்கு அந்த சேஞ்சை வந்து அதுதான் உருவாக்கி கொடுக்கு. நீ தியானமே பண்ணல, நீ வாழ்ந்துகிட்டே இருக்கிறல்ல, உனக்கு சந்திரக்கலை சூரியக்கலையை யார் மாத்துறா? அதுதான் மாத்துது. உலகம் முழுக்க இருக்கிறல்ல எல்லாத்துக்கும் யமன் மாத்துறான், சேஞ்சு ஒரு யமன் கொடுக்குறான். இப்போ வாழ்க்கையில நீ தூங்குனப்போ ஒரு ஹார்மோன் ஸ்டைல் ஒரு மாதிரி இருக்கும், நீ எந்திரிச்சோன்னே ஒரு ஹார்மோன் ஸ்டைல் மாறும். இதை தூங்கும் போது உனக்கு ஒரு ஹார்மோன் ஸ்டைல் எவன் கொடுத்தான்? நீயே கொடுத்துக்கிறியா? இல்லை. அப்ப எவன் கொடுத்தான்? அவன் தான்.
நீ எந்திரிச்சிடறல்ல, அப்போ ஒரு ஹார்மோன் ஸ்டைல் மாறுது. அதை யாரு கொடுக்குறா? அவன் தான் கொடுக்குறான். அப்போ உனக்கு அந்த மாற்றத்தை வந்து அவன் தான் ஏற்படுத்துறான். அப்போ உனக்கு தொடர்ந்து சந்திரகலை சூரியகலையும் மாறப்படணும், அது ஒரு செயல் வடிவமா இருக்கணும்னா அவன் நினைச்சாதான் உண்டு. புரியுதா? அந்த சேஞ்ச் ஓவர் பண்ற தலைவன்கிட்டே போய் என்ன பண்றனா, சந்திரகலை சூரியகலையை கொண்டுட்டு போய் அவங்கிட்டே ஒடுக்கிடுற. புரியுதா? நீ வந்து சமாதிங்கிறல்ல, சமாதி வந்து எங்க போய் அடையிற? பீனியல்லையும் பிக்யூட்ரியிலையும் போய் தான் சமாதி அடையிற. அப்ப அங்க சமாதி அடையும் போது அங்க என்ன பண்ணுது, உனக்கு லெஃப்ட் ரைட் மாத்திரமே ஆஃப் ஆயிடுறான், எல்லா உறுப்புகளை சேஞ்ச் பண்றவனும் ஆஃப் ஆயிடுறான். அப்ப அங்க உடல் இருக்கு, உயிரும் இருக்கு, நீ இறக்கல. அப்படியே ஒன்றும் இல்லாம அவன் அப்படியே அமைதியாயிரு. இதுதான் சமாதி. இந்த சமாதி நிலைய ஐன்ஸ்டீன் நியூட்டன் அடையல. புரியுதுங்களா? அப்ப இது அப்படியே சமாதி ஸ்டேஜில் இருக்கும்போது அந்த அந்த செயல்பாட்டில் இருக்கிற பிக்யூட்ரி பீனியல் கிளாண்ட் என்ன பண்ணுதுன்னா, ஒரு ஸ்டேஜில் திருப்பி விழிக்கும் போது உணர்வற்ற நிலைக்கு மாறிது. அப்ப அது என்ன பண்ணுதுன்னா, இந்த உன்னுடைய உறுப்புகள்லாம் இருக்குல்ல, மனிதனா இருக்கும்போது செயல்பட்ட மாதிரி இல்லாம அதை வேற ஒரு சேஞ்ச் ஓவரா கொடுக்குது. அப்ப என்ன சேஞ்ச் ஓவரை கொடுக்குதுன்னா, இங்க இருக்கிற சோறு, கம்பு, கேழ்வு, இந்த கூழு, அந்த லுட்டு லுஸ்க் இதெல்லாம் தவிர்த்துட்டு பிரபஞ்சத்துல இருக்கிற அலைவரிசையை வச்சு உன் உடலை வந்து இயக்கலாம், நீ வாழலாம், ஒரு செயல் பண்ணலாம். ஒரு ஸ்டேஜில் பிரபஞ்சத்திலையும் தேவையில்லை, காற்று கூட தேவையில்லாம உன்கிட்ட கிடைச்சிருக்குல்ல, அதை வச்சு கூட உன்னால அப்படியே உட்காந்துருக்க முடியும் பல ஆண்டுகள்னு இருக்கு. அப்ப அது எதை சொல்லுதுன்னா, நான் எதையுமே பண்ணாம நான் உயிர் வாழ்ந்துகிட்டே இருக்கிறேங்க, நான் சாவறதே இல்லைங்குது. புரியுதா? இந்த உலகம் அழிய போது நான் வந்து பல்வேறுபட்ட காகபுஜண்டர் ஒரு கதையில சொல்லியிருக்கிறாங்கல்ல, உலகம் அழியும் போது நான் பறந்து போனேன், கடைசியா நான் மட்டும்தான் அப்படிங்கிற சூழல்லாம் எதை சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க அழிய அழிய அது உள்ள இருக்குல்ல, அது வெளியில வந்துடுது, அது அழியறதே இல்லை. புரியுதா? இப்ப உனக்குள்ள இருக்கு, அது வெளியில வந்தோன்னா நீ அழிஞ்சிடுற, அது அழியல. அப்ப அது என்ன சொல்லுதுன்னா, எனக்கு தான் சாவு கிடையாதுங்குது. அப்ப அது வந்து நீ செத்து போயிடுற. இந்த மாதிரி மரத்துக்குள்ள இருக்கு, மரத்துல இருந்து வெளியில வந்துடுது, மரம் செத்து போயிருது, நான் எங்க செத்தேங்குது. தண்ணிக்குள்ள கிடக்கு, தண்ணி எல்லாம் வத்திருது, அது வெளியில இருக்கிறதுனால நான் சாகலங்குது. அப்ப சாகாத பொருளுக்கு மரணம் இருக்கா இல்லையாங்கிறது தான் இதோட கேள்வியா இருக்கணும். அது அங்க இருக்கிற வரைக்கும் உன்னோட இருந்து ஒரு பணி செய்யுது. அப்ப அந்த இது வந்து உடல் வந்து சரியா இருக்காது அப்படின்னா அதை விட்டுட்டு வெளியில வருது. அப்ப அந்த உடல் தான் போகுது, ஆனா இது சாவறதே கிடையாது. புரியுதா? இன்னைக்கு என்ன தேர்ந்தெடுக்குது, நாளைக்கு ஒன்ன தேர்ந்தெடுக்குது, ஆனா அது சாகாமையே பணி செஞ்சுக்கிட்டே இருக்கு. இதான் அதோடைய செயல்பாடுகளாக. அப்ப இதோடைய ரோல் இருந்தாதான் நீங்க வந்து வேற மாதிரி ஒரு செயல்பட முடியும். இப்ப இது உணரும் தன்மையில இல்லைன்னு வச்சுக்குவ, என்ன மாதிரி ஆளை நீ உணர மாட்ட. புரியுதா? ஒரு ஞானி புத்தகம் வந்து அழியாம இருக்கு, ஒரு எழுத்தாளரோட புத்தகம் அழிஞ்சிருது அப்படின்னா அவன் இந்த மாதிரி உணர்வற்ற நிலையிலேருந்து எழுதுறது இல்லை. அப்ப உணர்வற்ற நிலையிலேருந்து ஒருத்தன் எழுதுறான்ல, அது என்னன்னா அந்த பீனியல் பிக்யூட்ரி தான் எழுதுது, நான் எழுதல. அப்ப அதுக்குள்ள என்னன்னா அது ஒரு உயிர் சக்தியாக இருக்கு, அது ஒரு அலைவரிசையாக இருக்கு. அப்ப அந்த அலைவரிசையோட தன்மையிலேருந்து உருவாக்க போகுது, அதுக்கு அழிவு இல்லாம இருக்குது. அது எப்ப படிச்சாலும் ஒரு புது பொலிவோட இருக்கு. அது ஒரு புது புத்துணர்ச்சியையும் புது செயலையும் உருவாக்குது. அப்ப நீ ஒரு புத்தகம் படிக்கும் போது உனக்குள்ள என்ன நடக்குதுன்னா, நீ ஒரு புத்தகத்தை படிக்கிற, அப்ப உனக்கு கீழே இருக்கிற இடுப்புல ஒரு மாற்றம் இருக்கு. அதே மாதிரி எல்லா கிளாண்டுக்குள்ளேயும் ஒரு சின்ன சின்ன சேக்கு ஆகுது. புக்கை படிக்க படிக்க அடுத்தது உனக்கு பீனியலுக்கும் பிக்யூட்ரிக்கும் ஒரு சேக்கு கிடைக்குது. அப்ப இது என்னன்னா, இதுல இருந்து ஒரு அலைவரிசை வந்து அதை வந்து ஒரு டிஸ்டர்ப் பண்ணி பார்க்குது. அப்போ ஒரு நல்ல தன்மை அதுக்கு முதல் முறையாக அதை போய் டிஸ்டர்ப் பண்ணி பார்க்குது. அப்போ ஒரு மனிதரோட புத்தகத்தை நீ படிக்கும் போது அது அந்த டிஸ்டர்பை அது பண்ணலை, அது மனதை தான் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கு. அப்போ மனதம் பண்ணும்போது ஒருத்தன் பரவசம் அடைகிறான், ஒருத்தன் சந்தோஷம் அடைகிறான், லட்சியங்கிறான், ஒரு ரசிப்புங்கிறான், ஒரு கொண்டாட்டங்கிறான், இந்த உலகம் முழுக்க சுற்றி பார்க்கணுங்கிறான். அப்போ அவன் மனதுக்குள்ளே இருந்து தான் இந்த உலகத்தை ரசிக்கிறான், என்ஜாய் பண்ணிக்கிறான். இப்போ மனதிலேருந்து இருக்கிறவன் இந்த உலகத்தை வந்து என்ஜாய் பண்ணுறான், எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுறான், எல்லா பொருளையும் ரசிக்கிறான். ஒரு ஞானி மனமே இல்லாதவன் ஒட்டுமொத்தமான ஒரு உருவமே இல்லாத ஒரு அலைவரிசையை ரசிக்கிறாங்க. அவன் நீ சக மனிதனை தான் ரசிக்கிற, ஒரு சிகப்பு பெயிண்ட், கருப்பு பெயிண்ட், வெள்ளை பெயிண்ட் ரசிக்கிற, ஒரு காகித பேப்பர் வந்து பணம்னு சொல்லி அடுத்து கட்டுக்கட்டா எடுத்து வச்சுக்கிற,
ஒரு மண்ணில் கிடக்கிற ஒரு பொருளை வந்து மஞ்சள் கலரில் இருக்குது அதான் தங்கங்கிற, அது மண்ணுக்குள்ளே கிடக்கப்பட்ட ஒரு பொருள், அதை வந்து ஞானியாக சொல்கிறான் அது ஒரு குப்பை, அது மண்ணில் கிடந்த பொருள், அதை எடுத்து கழுத்தில் மாட்டிட்டு சுற்றிட்டு அலையிறீங்க தங்கன்னு சொல்லிட்டு, அது நான் அங்கனே தான் கிடக்கும், நான்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு தான் போயிருக்கேன் அப்படிங்கிறான் அவன். அப்புறம் தலையில் கிடக்கிற பொருள்ரா, அது மண்ணுடாது, அதை போய் தூக்கி வச்சுட்டு தங்கம் வெள்ளி பித்தாலன்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கேன் பைத்தியக்காரங்களா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான் அவன். புரியுதா? அதெல்லாம் நாங்கள் வந்து பெருசாக கேர் பண்ணுறது இல்லை அப்படின்னா அவனுக்கு தெரியுது அவனுக்கு எங்கே கிடக்குது, இது என்ன, இதையா போய் எடுத்துக்கணும், இதனால என்ன யூஸ் இருக்கு அப்படிங்கிறது அவனுக்கு தெரிஞ்சதுனால அவன் பெருசாக எடுத்துக்கிறது. இது வந்து நம்மளால உணர முடியலை. அப்போ அவன் இந்த அலைவரிசையை ரசிக்கிறான். இப்போ அந்த அலைவரிசை என்னன்னா இங்கே ஏங்குற ஏக்கத்தை வந்து அது கிளியராக வந்து அதை அப்சர்வ் பண்ணி அவனுக்கு கொடுக்குது. அப்போ ஒரு ஞானி வந்து ஒரு மரத்தடியில் ஒரு பைத்தியம் மாதிரி உட்காந்துருக்கான். அவன் பைத்தியம் மாதிரி உட்காந்துருக்கவனுக்கு பஞ்சபூதத்தோட சுழற்சி தெரியுது. என்ன சுழற்சி தெரியுதுன்னா இந்த பிக்கூட்ரியும் உணர்வற்ற நிலையில ஒரு அலைவரிசை வந்து வேற என்ன மாதிரி இந்த மாதிரி உணர்வற்ற நிலையில எங்கடா செயல்படுதுன்னா ஒரு பஞ்சபூதம் நெருப்பு தன்மையில் இருக்கிறது உணர்வற்று செயல்படுது, நீரும் உணர்வற்று செயல்படுது, இந்த ஆகாயமும் உணர்வற்று செயல்படுது, இந்த தரைகளும் உணர்வற்று செயல்படுது. அப்ப இதோட அவன் கனெக்ட் ஆகுறான். அப்ப இதோட தன்மைகளை அவன் சொல்றான், இதோட தன்மைகளை பேசுறான். ஏய் இங்க இருக்காதீங்கடா, மழை வந்து அழிய போதுடா, அங்கிட்டு போங்கடா அப்படிங்கிறான். டேய் இந்த பில்டிங் இடிஞ்சிருண்டா, அங்க போடா அப்படிங்கிறான். டேய் இந்த உடல் உயிர்ந்து உயிர் போயிருண்டா, ஓடி போய் ஆஸ்பத்திரியில் போய் படுத்துக்கடா அப்படிங்கிறான். இதெல்லாம் எப்படி சொல்லுவான் சொல்லுங்க? அவனுக்குள்ள ஒரு சக்தி பூந்துருச்சு, அது பூந்துருச்சு, இவர் பூந்துட்டாரு, அவர் பூந்துட்டாரு, காகபூஜண்டர் பூந்துட்டாரு, இவர் பூந்துட்டாரு, அவர் பூந்துட்டாரு, நம்ம ஒரு பேரை மட்டும் வச்சுக்கிட்டே உட்காந்துருக்கோம். அந்த பேரை தாண்டி அதுக்குள்ள இருக்கிறது என்ன, அதுக்குள்ள இருக்கிற செயல் என்ன? அவன் ஞானி என்ன சொல்றான்னா நீ பேரை நேசிக்கிற, என்ன கும்பிடுற, எனக்குள்ள இருக்கிற அலைவரிசையை கண்டுபிடிச்சியாடாங்கிறான். கடுப்பாகுறான் அவன். வெறியாகுதுரா அவனை கண்டாவே எனக்கு, என் பேரை நீ தூக்கிக்கிட்டு ஓடுற, என்னுடைய உருவத்தை நீ கும்பிடுற, எனக்குள்ள என்ன கிடைச்சிச்சு, என்னத்தினால நான் மாற்றேன், அதை கண்டுபிடுறா அப்படிங்கிறது தான் அவனோட நோக்கம். அதுதான் கடுப்பாகுது. போகர் அகத்தியர்னு தூக்கிக்கிட்டு ஓடுற, பேரை தூக்கிட்டு ஓடுற, அந்த சிலையை தூக்கிட்டு ஓடுற, அவன்னா யாரா, என்ன அது அப்படின்னு அதை கண்டுபிடி. அதையும் கண்டுபிடிக்க மாட்டேற, அதையும் அதுக்குள்ள ஒரு விஷயத்தை நிகழ்த்திக்க மாட்டேற. அதை கண்டுபிடிச்சாதான் அப்ப பேர் உனக்கு தேவைப்படாது, அங்க உருவமும் தேவைப்படாது, அந்த அலைவரிசை மட்டும் தான் தேவைப்படும். இந்த உலகம் வீணா போனதுக்கு காரணம் பேரையும் உருவத்தையும் தூக்கிட்டு ஓடுறாங்க, அலைவரிசையை விட்டாங்க. முருகனை தோல்ல தூக்கி வச்சிருக்கான், தலையில தூக்கி வச்சிருக்கான். முருகனுங்கிற பேரையும் உருவத்தையும் விட்டுட்டு அந்த அலைவரிசையை மட்டும்தான் தோல்லையும் தூக்க வேண்டியதில்லை, இதுலையும் தூக்க வேண்டியதில்லை. அவன் பாட்டில் ஒரு சின்னோண்டு அலைவரிசை குண்டு மணி மாதிரி இங்கே உட்காந்துக்குவான், இங்கே உட்காந்துக்குவான், இங்கே உட்காந்துக்குவான், எங்கடையே உட்காந்துக்குவான். போயிட்டே இருக்க வேண்டியதானே ஜம்முன்னு. எதுக்கு சப்பரம் கட்டி தூக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு கிடக்குற ஊரா? புரியுதா? இதுதான் விஷயம். இது இவங்களால அதை உணரும் தன்மை இல்லாதனால இவர் ஏதோ வேடிக்கையா பேசுறாரு, வேற மாதிரி பேசுறாரு. இப்ப ஃபால்ட் என்னன்னா என் மேல ஃபால்ட்டுன்னு அவன் நினைக்கிறான். அவனுக்கு அறியும் தேரனா அவன் வச்சுக்கிட்டு அவனுடைய மிஷின் ஒர்க் ஆக மாட்டுது. அவன் வந்து என்னன்னா மிஷின் அவன் மிஷின் வந்து செயல்படாம இருக்கு. அவன்கிட்ட 2 மிஷின் கொடுத்துருக்கிறான் கடவுள், பீனியலையும் பிக்யூட்ரியும் கொடுத்துருக்கிறான். அந்த மிஷினை உற்பத்தி பண்ணி அதை ஒர்க் பண்ண வச்சுக்க தெரியாத அவன் என்ன பார்த்து கிளைம் பண்றான், நீங்க என்ன இப்படி இருக்கீங்க, நீங்க சொல்றது வந்து எனக்கு முரணா இருக்கு, எங்க கல்ச்சருக்கே நீங்க வந்து டேமேஜ் பண்றீங்க, எங்களுடைய செயலே டேமேஜ் பண்றீங்கிறான். உங்க செயலை நான் ஏன் டேமேஜ் பண்ண போறேன், எனக்கு என்ன இருக்க போகுது, அதனால எனக்கு என்ன கிடைக்க போகுது? உங்க கல்ச்சரை டேமேஜ் பண்ணா எனக்கு ஏதாவது கிடைக்க போகுதா? நானே வந்து சோறு வேண்டான்னு சொல்லிட்டு ஓடுறேன், உன் கல்ச்சரை டேமேஜ் பண்ணா எனக்கு என்ன கிடைக்க போகுது? நான் உன் கல்ச்சரை டேமேஜ் பண்ணல, உனக்குள்ள ஒரு 2 இருக்குல்ல, அதை வேலை செய்ய வை. அப்ப நான் சொல்றத நீ கேட்க வேண்டாம், நீ அறியுங்கதான் நான் சொல்றேன். காதுல வந்து பஞ்ச வச்சுக்க, எப்படியாவது பீனியல் பிக்யூட்ரிய அறிய வை, என்ன மாதிரி விஷயத்த கேட்டுக்கிட்டு கூட இருக்காத, நீ அறிந்துக்க அப்படிங்கறதான் அதோட நோக்கம். புரியுதா? இவ்வளதோட செயல்பாடுகள் தான். இப்ப டாக்டரை பார்த்து உனக்கு கேன்சர் இருக்குப்பா, உனக்கு தைராய்டு இருக்குப்பா, உனக்கு ப்ரெஷர் இருக்குப்பாங்கிற, நீ வந்து கரெக்டா பீனியல் பிக்யூட்ரி உனக்கு வேலை செஞ்சுச்சுன்னா உனக்கு தைராய்டு இருக்கா கேன்சர் இருக்காங்கிறத உன்னாலே அறிய முடியுங்கிறேன். இதுக்கு ஒரு மருத்துவர் தேவையில்லைங்கிறது என்னுடைய கருத்து. மருத்துவரே தேவை கிடையாது. மருத்துவர் வந்து வானத்திலேருந்து அப்படியே குதிச்சு அப்படியே இது ஆகாயத்தை தள்ளிட்டு வந்து குதிக்கலாம் இல்லை அவர். புரியுதா? இவ்வளவுதான் இதோட விஷயம். அது இப்ப நீயே உனக்கோட பீனியல் பிக்யூட்ரி கரெக்டாக வேலை செஞ்சுன்னா நான் தேவைப்பட மாட்டேங்கிறேன். மருத்துவரை தள்ளுன்னு, அது மாதிரி என்னையும் தூக்கிக்கிட்டே இருந்துட்டு
சாமி எனக்கும் பீனியல் பிக்யூட்ரி தெரியுது, எல்லாம் வேலை செய்யுது, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், நான் உணர முடியுது, நீங்க எப்படி என்ன ஸ்டேஜில் உணர்ந்துருக்கீங்கிறத நானும் உணர்றேன், நீ பாட்டில் போற. அப்போ உங்க நானும் ஒன்று தேவைப்பட மாட்டேன் உனக்கு, தானே நிஜம்? புரியுதா? அவ்வளோதான். இதில் உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சிச்சு? நீங்க சொல்றதெல்லாம் ஓகே தான், இது எப்படி வேலை செய்யும்? எங்கள் ஊர் தியானம் சுவாசத்தை பார்த்தோம், நெற்றி பொட்டில் கையை வச்சோம். இப்போ பீனியலும் பிக்யூட்ரியும் என்ன தனியாக ஏதாவது நோண்டி ஏதாவது பார்க்கணுமா? அது தனியாக செயல்பட வர்றதுக்கு நாங்கள் ஏதாவது பிரத்யேகமாக தியானம் பண்ணணுமான்னு கேள்வி கேட்குறீங்களா? கேட்டாலும் கேட்பீங்க நீங்கள், அந்த மாதிரி ஆளுங்க தான் நீங்கள். என்ன சொல்லுங்க? சமாதிக்கு போனோம்னாக்கா என்ன செய்யணும் சார்? சமாதிக்கு போகணும்னா சாப்பிட்டு தூங்கணும். அதான் சொல்றேனே, அது 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 ஒரு சமாதிங்கிறது. இப்போ நான் எனக்கு சமாதிங்கிறத நான் போய் அதை ஏற்படுத்துறது கிடையாது. தொடர்ந்து நீங்க ஒரு பயிற்சி செய்றீங்கல்ல, அது அது ஒரு நாள் அது சமாதிக்கான ஒரு வாய்ப்பு அது உருவாக்குதுங்கிறது தான் அதோடைய உண்மை தத்துவம். அது இயல்பாக அது ஒரு சரியான சந்தர்ப்பத்தில் இருக்கும்போது அது உருவாக்கப்படுது. இப்ப அதான் சொல்றோம்ல, ஒரு தியானங்கிறதுல சந்திரக்கலை சூரியக்கலையோட மாற்றம் நடந்துகிட்டே இருக்கு. இது ரெண்டும் ஒரு நாள் ஒன்று சேர்ந்து ஒரு இடத்துல ஒடுங்கும் போது சமாதி நிலை கிடைக்கும். அப்ப சமாதி கிடைக்கும் போது ஒருத்தர் உணர்வற்று மாறுறாரு. திருப்பி சமாதி கிடைத்தவரே விழிப்புக்கு வர்றாரு. விழிப்புக்கு ஒரு எப்படி வேலை செய்யறாருன்னா மனிதனா வேலை செய்யறாரு, உணர்வற்று வேலை செய்யறாரு. அப்ப உணர்வற்றுனா எல்லாம் அறியும் திறனோட அனைத்தும் அறிந்தவராக வேலை செய்யறாரு. அப்ப அவர் சிற்றின்பத்துக்கும் பேரின்பத்துக்கோ எந்த இன்பத்துக்கும் அவர் ஆசைப்படாதவராக மாறி போறாரு. திருப்பி வேலையை முடிச்சுட்டு அதே சமாதிக்குள்ள போயிட்டு அந்த உடலை தூக்கி போட்டுட்டு அவர் அந்த உயிர் சக்தியை வச்சுட்டு வெளியில போயிடுறாரு. இவ்வளவுதான். அப்ப அவர் பிறருக்கு துன்பமோ துயரமோ அவர் உடலை வச்சு கொடுக்காம அவர் உடலையே நல்ல தன்மைக்குள்ள ஒரு வேலையை செஞ்சுட்டு அந்த உடலையும் ஒரு தெய்வீக செயல்ல விட்டுட்டு போறாரு. இதுவும் பயனுள்ளதா இருக்கும், இதை நீ பாதுகாத்து ஏதாவது ஒண்ணு பண்ணிக்க அப்படிங்கிறதையும் அதையும் குறிப்பு கொடுத்துட்டு போயிடுறாரு. இவ்வளவுதான். அப்ப அவருக்கு அந்த உணர்வற்ற நிலையில சமாதிங்கிறது எங்க கிடைக்குது? பொதுவா இல்லாம பீனியல் பிக்யூட்ரியில தான் சமாதிங்கிறது நிகழுது. அந்த பீனியல் பிக்யூட்ரி தான் அந்த உடல்ல அந்த 2 கிளாண்டு தான் உணர்வற்று மாறணும், அது 2 தான் சமாதி அடையணும், அது 2 தான் இந்த உலகத்துல எல்லாத்தையும் இந்த உடலை இயக்கிறது, அதுதான் இந்த உலகத்துல இருக்கிற ரகசியத்தை அறிஞ்சு கொடுக்கறது, அது 2 தான். நீங்க மகானா மாற போறீங்களா மனுஷனா மாற போறீங்களா? மனுஷனா சில விஷயத்த தெரியறதுக்கும் பீனியல் பிக்யூட்ரி தான் உதவியா இருக்கு. நீங்க மகானா மாற போறீங்கன்னா எனக்கு ஒரு விஷயத்த நான் பேசுறதுக்கு உணர்றதுக்கு வேற எதுவும் இல்லை, இந்த 2 கிளாண்டு தான் காரணங்கிறது என்னோட ஸ்டேட்மெண்ட். இந்த 2 கிளாண்டால தான் நான் அறிகிறேன், நான் பேசுறேன், நான் செயல்படுறேன் அப்படிங்கிறது செயல். நீங்க இப்போ உயிர் வாழ்றதுக்கு இந்த 2 கிளாண்டு தான் காரணம். இந்த உடல் இயங்குறதுக்கும் அந்த கிளாண்டு தான் இருக்கும். இந்த உடலே ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கும் அந்த கிளாண்டா தான் இருக்கும். இப்ப நீங்க உணவு இருந்ததுக்கும் அந்த கிளாண்டு தான். உணவே நாளைக்கு நீங்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்கும் அந்த செயலையும் அதுதான் ஏற்படுத்துது. அப்ப அது எப்படி ஏற்படுத்துதுன்னா பசிங்கிற ஒரு தன்மையே உங்களுக்கு ஏற்படுத்தலை. ஒரு சுரபி சுரக்கும் போது அங்க நாத விந்துன்னு வரும்போது விந்து அணுக்கள் உற்பத்தியாக உணர்ச்சிங்கிறது ஒண்ணு வருது. அப்ப அதையே உணர்வற்று இருக்கும்போது அந்த உணர்ச்சியே அங்க இல்லாத தன்மைக்கு மாறி போயிடும். இந்த கை இருக்கு, இதுக்குள்ள ரத்த ஓட்டம் இல்லாம போனா மரத்து போன மாதிரி ஆயிடுதுல்ல, இந்த தன்மையை அந்த கிளாண்டு உருவாக்கி கொடுக்குது. அப்ப நீ தூங்கிக்கிட்டே இருக்கிறல, அந்த தூக்கம் என்ற அந்த செயலை அது விடுபட வைக்குது. அப்ப உணவை விடுபட வைக்குது, அப்ப உணர்ச்சியை விடுபட வைக்குது, அப்ப உடைய விடுபட வைக்குது. அப்ப உடலையே ஒண்ணு இல்லைன்னா அது உடலையே அது என்ன பண்ணுதுன்னா இது உடலே இல்லை. அப்ப உணர்வற்று என்ன சொல்லுதுன்னா அந்த கிளாண்ட் 2 கிளாண்ட் இருக்குல்ல, இந்த கிளாண்டு மட்டுமே போதும், இந்த உடல் இல்லாம நான் வேலை செஞ்சிருவேங்க. புரியுதுங்களா? அப்ப அடிக்கடி அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ் என்ன பண்ணுதுன்னா கிளாண்டை விட்டு வெளியில வேலை செய்யுது, திருப்பி கிளாண்டுக்குள்ள போய்க்குது. அப்ப அது என்ன சொல்லுதுன்னா இந்த உடலை நான் எல்லா இடத்துலையும் பயன்படுத்த வேண்டியது இல்லைங்குது. நீ பயன்படுத்திக்கிட்டு இருக்கல, அது மாதிரி இல்லாம என் அலைவரிசையை வச்சே பயன்படுத்திடுவேன். நீ பறக்கும் தட்டு இந்த வேற மாதிரி ஒரு மனிதர்கள் எல்லாம் நீ பேசுற போறதெல்லாம் இந்த கிளாண்டுல இருந்து நீ அறியாம வேற எதுவும் உன்னால புத்தகம் படிச்சு அந்த சோராசியத்தை உருவாக்கிக்க முடியுமே அந்த உண்மைத்தன்மையை உன்னால அறிய முடியாது. இந்த கிளாண்டு என்னைக்கு இந்த உலகத்துல யார் வேணாலும் இருக்கட்டும், என்னைக்கு அது உணர்வற்ற நிலைக்கு மாறுதோ அப்பதான் நீ பஞ்சபூதத்தையோ இல்ல கோள்களையோ நீ உன்னால ஆய்வு பண்ண முடியும்.
அது வரையும் பண்ண முடியாதுங்கிறது அந்த கிளாண்டோடைய செயல்ல இருந்து ஒரு ஞானிக்கு கிடைக்கப்படுற செயல். அப்போ ஒரு ஞானியா உடல்ல இருந்து அவன் எது மாறுறான்னா இந்த 2 செயலால அவன் முற்றிலுமாக மாறி போயிடும்.